பலாப்பழத்தை பகுத்தால் நார் இருக்கிறது, அந்த நாரை பகுத்தால் சுளை வருகிறது, சுளையை பகுத்தால் கொட்டை தெரிகிறது, வெங்காயத்தை பகுத்து கொண்டே போனால் என்ன தெரியும்? மனிதனின் 6வது அறிவு சாதாரணமாகவே தினசரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதான் சராசரி இயக்கத்திலேயே அது கண்டுபிடித்த விஷயம். தெய்வம் உண்டு என்பது கண்ணெதிரே காணுகின்ற காட்சிகளும் சம்பவங்களும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவைகளாக தோன்றியதால் இது ஏதோ ஒரு பெரிய சக்தியின் இயக்கம் என்று மனிதமனம் பேசிற்று. 6வது அறிவு அதை ஒப்புக்கொண்டது. பகுத்தறிவுக்கு தெரியாமலா பாண்டிய மன்னர்கள் கோயில் கட்டினார்கள்? கோயில்களில் பூஜைகள் நடந்த நிவேதங்கள் விட்டார்களா மன்னர்கள்? அவர்களுக்கு 6வது அறிவே இல்லையா? ஐக்கிய அமெரிக்காவில் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் ஈடுபட்டுள்ள பல லட்சம் பக்தர்களுக்கு பகுத்தறிவு இல்லாதவர்களா? கருப்பூரிலும் திருப்பூரிலும் மேடை போட்டு பேசிவிட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு இனம் தெரியாமல் நடந்து கொள்வதுதான் பகுத்தறிவா? விபூதி பூசாமல் இருப்பதும் குங்குமம் வைக்காமல் இருப்பதும் கன்னியாங்களுக்கு ஐயரை அழைக்காமல் இருப்பதும் தான் பகுத்தறிவு? முளைத்தேலிருந்த சுடரொலிகளா? வெறும் பிரம்மை மயக்கம். இன்றைக்கு பகுத்தறிவாளன் என்று சொல்லிக் கொள்கிறவனை விட நான் பல விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கேன். அவர்கள் படிக்காத புத்தகங்களெல்லாம் நான் படித்திருக்கிறேன். அவர்கள் எழுதாத விஷயங்களெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இந்த ஆராய்ச்சி இயங்கினாலும் என்னுடைய 6வது அறிவு அதில் தெய்வத்தை தான் கண்டுபிடிக்கிறது. அறம், பொருள், இன்பம் என்பது வள்ளுவன் பகுப்பு. அதோடு வீடு என்ற ஒன்றையும் சேர்த்து நான்காக்கிற்று மதம். இன்று வீடு என்பது வடமொழியில் மோட்சம் என்பார்கள். இம்மையில் முதல் 3ம் மறுமையில் 4ஆவதும் மனிதனுக்கு அமைய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.